பேசலாம். என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக நான் கர்த்தர். லேவியராகமம் 26:2. ஆண்டவர் சொல்கிறாங்க, அவருடைய ஓய்வு நாட்களை நம்ம ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்போ இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா சண்டே சர்வீஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நிறையா பேர் பார்த்திங்கன்னா சபைக்கு போகிறதே கிடையாது. 6 நாட்கள் ஆண்டவர் வேலை செய்வதற்காக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆண்டவரும் பார்த்திங்கன்னா 6 நாட்களுக்கு அந்த 6 நாட்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த வானத்தை, பூமியை, சமுத்திரங்கள், வானங்களில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், இப்படி எல்லாவற்றையுமே ஆண்டவர் பார்த்திங்கன்னா 6 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. 7ஆம் நாளில் அவருடைய கிரியைகள் எல்லாம் முடித்துட்டு ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஓய்ந்திருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணாராம், அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம பார்த்திங்கன்னா சபைக்கு போகிறத இன்றைக்கெல்லாம் நிறைய நம்ம மறந்து போகிறோம். நிறைய பேர் சபைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று அவருடைய ஓய்வு நாட்களை நம்ம என்ன பண்ணணும், ஆசரிக்கணும். அப்போ ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறது என்பது நம்ம 6 நாட்கள் நம்ம வீட்டில் ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, இந்த மாதிரியானது மாத்திரம் இல்லை. ஓய்வு நாட்களை நம்ம ஆசரிக்கிறது என்பது சபைகளில் நம்ம சபைக்கு போய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து விடுதலையோடு கூட ஆண்டவரை என்ன பண்ண முடியும், ஆராதித்து துதித்து அவருடைய சத்தியத்தில் நம்ம வளர்க்கிறதா காணப்படுகிறது. ஏன்னா வேதத்தில் நம்ம பார்த்திங்கன்னா யாத்ராகமத்தில் 20வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய கட்டளைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும். அந்த ஓய்வு நாளில் சபைக்கு போகணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். ஏன்னா கட்டளையில் ஒன்று நம்ம அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அப்படின்றது. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. அப்போ நமக்கு வேலை செய்வதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா 6 நாட்கள். அந்த 6 நாட்களிலெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய வேலைகளை செய்யணும். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்போது அந்த ஓய்வு நாள் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதிலே நீ ஆனாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் மிருக ஜீவனானாலும், உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்போ 7வது நாள் பார்த்திங்கன்னா யாதொரு வேலையுமே செய்யக்கூடாது. அதாவது யாதொரு வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய எந்த ஒரு வேலையுமே 7வது நாளில் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், செய்யக்கூடாது. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போ 6 நாட்கள் ஆண்டவர் வேலை செய்திருக்கிறாங்க. 7வது நாளில் அவர் என்ன பண்ணாரா, ஓய்ந்திருந்தார். இப்போ ஓய்ந்திருந்ததுனால ஆண்டவர் சும்மா இருந்தாரா அப்படின்னா இல்லை. அப்போ அந்த 7வது நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அந்த 7வது நாட்கள் அந்த ஓய்வு நாளுக்குரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. 7வது நாளில் நம்ம அந்த ஓய்வு நாள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த நாளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம சபைக்கு போய் ஆராதிக்கிறது என்பது வீணான காரியம் ஒன்றும் கிடையாது. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று. ஆண்டவர் நம்ம அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று. வேதம் தெளிவாக நம்மக்கிட்ட எச்சரிக்குது.
சிலர் சபை கூடுகிறதை விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அப்போது சபை கூடி தேவனை ஆராதிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஏன்னா அனைவரும் கூடி செபிக்கிற அந்த இடத்துலலாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, மகிமையாக இறங்கி அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேராக மேல் வீட்டு அறையில் கூடி செபிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அக்கினியாக ஆண்டவர் வந்து ஒரு அபிஷேகத்தை அங்கே பார்த்தீங்கன்னா ஊற்றுறாங்க. பிரிந்திருக்கிற நாவுகளை போல அக்கினிமயமான நாவுகளினால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு அபிஷேகத்தை வந்து மேல் வீட்டறையில் ஊற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவீது சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு. அப்போ ஆலயத்துக்கு போகிறது என்கிற ஒரு காரியமே பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்போ நம்ம ஆண்டவரை தேடுவதற்காக ஆலயத்துக்கு போகலாம் வாங்க அப்படி சொன்னப்பயே தாவீதுக்கு எப்படி இருந்ததா, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ஆண்டவரை தேடுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், சபைக்கு போக போகிறோம். இன்றைக்கு வந்து சத்தியம் நமக்காக ஆண்டவர் வந்து கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் சத்தியத்தின் மூலமாக அங்கே ஆராதிக்கிற ஆராதனைகளின் மூலமாக நிச்சயமாக ஆண்டவர் வந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். சாலமோனு பார்த்தீங்கன்னா ஆலயத்தை வந்து கட்டி முடிக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் தாவீது அந்த ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா சாலமோன் வந்து அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிறார். அப்போ கட்டி முடிச்சுட்டு ஆண்டவர் சரி அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மகிமையின் மேகமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா தேவாலயத்தில் ஒரு மகிமையாக இறங்கக்கூடிய ஒரு இடமாக அது காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தம், அது மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறது என்கிறது பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடும் போது நம்மளை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் அந்த 7ஆம் நாளில் ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கிறாரா, அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் வேதத்தில். அப்போது ஆசீர்வாதம் பரிசுத்தம் இது ரெண்டுமே அந்த ஓய்வு நாளில் காணப்படுகிறது. இது இரண்டையுமே வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய அடிசுவடுகளை தான் நம்ம வந்து பின்பற்றி போகணும். அப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா 6 நாட்கள் வேலை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய கிரியை பார்த்தீங்கன்னா செய்து முடித்திருக்கிறார். 7ஆம் நாளில் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம 6 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே ஒரு ஆசீர்வாத தடை என்பது ஒரு சில காரியங்களில் அல்லது ஒரு சில வாழ்க்கையில் காணப்படும். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய முக்கியத்துவம் எதுவாக போயிடுதுன்னா வேலை என்று சொல்லி வேலையே நம்மளுடைய முக்கியத்துவமாக போயிடுது. அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு நாளை வந்து உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். எகிப்தின் அடிமைத்தனம் வீட்டில் இருந்து ஆண்டவர் எதுக்காக ஜனங்களை வந்து விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வந்தார் சொல்லி பார்த்தோன்னா மோசே போய் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணணும், ஜனங்களை போக விடணும். அப்போது ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எகிப்து தேசமே போதாதா, எகிப்து பெரிய ஒரு தேசம் தானே, ஏன் அங்கேயே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர் ஆராதித்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்காக நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும் சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஆனால் பாலனுடைய இருதயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினப்படுது. ரொம்ப கடினமாக்கி ஆண்டவரை ஆராதிக்கவே போக விடாத அளவுக்கு அவனுடைய இருதயம் கடினமாகுது. அந்த கடினமான இருதயம் கடைசியில் எங்கே போகுது பார்த்திங்கன்னா நிறைய அந்த இடத்துல வந்து இழப்புகள், நிறைய அழிவுகள் ஏற்படுது. கடைசியில் ஜனங்கள் ஆராதிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்கள பின்தொடர்ந்து போன பார்வோன் அவனுடைய சேனைகளும் செங்கடலில் மூழ்கடிக்கப்படுறாங்க. இப்படி விடுதலை, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக கூட்டி வந்திருக்கிறார் ஆண்டவர். எதுக்காகனா எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை நீதிமான்களாக என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக நம்ம ரட்சிப்பு, மீட்பு, நீதி, அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். இப்படி இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்காக ஆண்டவர் அந்த அடிமைத்தனம், அந்த இருள், அந்த பாவம், அந்த பிசாசுக்கு அடிமையான அந்த ஒரு வாழ்க்கையிலேருந்து எதுக்காக நம்ம ஆண்டவர் விடுதலை பண்ணாருன்றதே மறந்து போயிடும். ஆண்டவர் ஆராதிக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஆராதிக்கிறதுக்காகத்தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலையாக கூட்டி கொண்டு வர்றாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது என்பது, ஆண்டவரை தேடுகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. 7ஆம் நாள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அதாவது இன்றைக்கு நம்ம வந்து ஞாயிறு ஆராதனைகளை வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வந்து எப்போவுமே யாருமே சபையில் சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு நம்ம வந்து மறந்து போகக்கூடாது. எவ்வளோதான் வேலைகள் இருக்கட்டும், எவ்வளோதான் வந்து நம்ம வந்து முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சபைக்கு போகிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் எங்குமே கேட்கக்கூடாத அளவுக்கு ஒரு காலம், அது வந்து உணவுனாலேயோ இல்லை தண்ணீர்னாலேயோ ஏற்பட்ட பஞ்சம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத அளவுக்கு ஒரு பஞ்சம் கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் நம்ம எங்கேயாவது சபையில் நமக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை யாருன்னா சொல்ல மாட்டாங்களா, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க முடியாமல் இருக்குது, யாருன்னா நமக்கு அந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே நம்ம அலைந்து தெரிந்தாலும் அது கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகுது. ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. நிறைய விதத்தில் சபையில் மாத்திரம் இல்லை, நிறைய இடங்களில் ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு வந்து கேட்கறதுக்கான ஒரு வழிவாசல் வந்து ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ சத்தியத்தில் நம்ம வளரணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக நமக்குன்னு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, ஒரு சபை. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு சபையை வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, சபையில் கூட்டி சேர்க்கிறார். அப்போ நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் கூட்டி சேர்க்கிற தேவன். ஸோ சபைக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் என்பதை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஏன்னா வேத எச்சரிக்கிறதுல சிலர் சபை கூடுகிறதை விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதிருங்கள். ஏன்னா நம்ம வந்து சபை கூடுகிறத ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை வந்து அந்த 7ஆம் நாள் அந்த ஆண்டவர் வந்து அந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். இதை நம்ம வந்து மறந்து போகக்கூடாது. வேலைகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரை மறந்து இந்த உலகத்திற்கு பின்னால் நம்ம போய்விடாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்திருந்து ஆண்டவரை நம்ம எதுக்காக நம்ம அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்பதை நம்ம மறந்து போகாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.